33 லட்சம் 33 lakhs precious gemstone studded stunning necklace set தங்க ஹாரம் with earrings unique cuts and colors like diamond fingerings மோதிரங்கள் exotic teas different types of teas freshly plucked freshly brewed freshly packed ஆஹா ஒரு டீ லவருக்கு பாரடைஸ் இது வித்தமான intensely aromatic செம்ம fresh and feel spices spice gardenே கிடையாது forest ஆஹா அப்புறம் porcelain premium porcelain dinnerware sets விதமா கலர்ஃபுல்லா ஓன் மேனுஃபேக்சரிங் அவங்களது. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கினது ஷாப் பண்ணது, கொஞ்சம் விண்டோ ஷாப் பண்ணது, கொஞ்சம் வாங்கினது, அப்புறம் கொஞ்சம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறம் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் கொஞ்சம் நிக்நாக்ஸ், இதெல்லாம் தான் நான் ஷாப் பண்ணது. ஸோ நம்ம எல்லாமே பார்ப்போம். இது வந்து போன vlog-ஓட கண்டினியூவேஷன் பார்ட் 2 நம்ம ஸ்ரீலங்கா vlog. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ போன vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ஸோ நம்ம ஸ்ரீலங்கால தான் இருக்கோம். ஸோ 5 நாள் ஸ்டே இங்க. ஸோ அஜெண்டா என்னன்னா ரிலாக்ஸ், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஈட் ஸ்லீப் ரிப்பீட் அண்ட் கொஞ்சம் நிறைய ஷாப்பிங். ஸோ இதுதான் பாருங்க போர்சிலின் கடை, இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங். நான் வந்து கொஞ்சம் அசார்ட்டடா வாங்கினேன். பாருங்க என்ன அழகா இருக்குது, என்னோட ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ இது வந்து கொஞ்சம் டின்னர் பிளேட்ஸ் எனக்கு தேவையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்கா பவுல்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்பூன்ஸ், கிராக்கரி, கட்லரி எல்லாமே வாங்கிச்சு. அழகா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கிறது நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எப்படி நான் ஃபிளைட்ல தூக்கிட்டு போவேன்னு டென்ஷனா இருந்துச்சு. பட் சூப்பரா பேக் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா வீட்டுக்கும் வந்துருச்சு. நான் லாஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன ஷாப் பண்ணிருக்கேன்னு ப்ராப்பரா காட்டுறேன். ஸோ நம்ம வந்து காலையில பாத்தீங்கன்னா என்னோட மீ டைம். ஸோ நம்ம ஃபேமிலி வந்து ரூம்ல சில் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நான் பாட்டுக்கு ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவேன். ஸோ ஸ்பைசஸ் கொஞ்சம் வாங்கணும். கேரளா வந்து கேரளான்ற பாருங்க, எனக்கு வந்து ஸ்ரீலங்கா கேரளா மாதிரியே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய சுத்தி பார்த்துட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் வாங்கின வீட்டுக்கு. டீ முந்தின நாள் நாங்கள் வந்து டீ கார்டன் டீ அங்கதான் கார்டன் மியூசியம் எல்லாமே டீ டேஸ்டிங் செம்மையா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நல்ல டீஸ், ஃபிளேவர்ஃபுல் டீஸ் வாங்கின, கிரீன் டீ, அப்புறம் பிளாக் டீ, அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டன் டீ, ஒயிட் டீ எல்லாமே. ஸோ இன்னைக்கு காலையில வந்து நான் 2-3 ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணி போயிருந்தேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மால்ஸ் 7 மணிக்கே க்ளோஸ் ஆகி போகுது. நாங்க நேத்து ஆறாமா 7 மணிக்கு சில் பண்ணலான்னு வந்தோம், ஃபுல்லா க்ளோஸ். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே காலையில போயிட்டு கொஞ்சம் எனக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நிக்நாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கினேன். பாருங்க எப்படி இருக்கு என்னோட ட்ரெஸ். 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தா ரெண்டுமே செம்ம. இந்த மாதிரி டிராவல்கெல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூல் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் வெதருக்கு அண்ட் செம்ம கம்ஃபர்டபுள் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பேக்குக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணது. பேக் வந்து என்னோடது இங்க வந்து வாங்கல. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா லேட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறதுக்கே மத்தியானமா 3-4 மணி ஆயிடும். லேசா பசிக்கும் போது இங்க வந்து நிறைய பேக்கரிஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ட்ரை பண்ணுவோம். வாங்கிட்டு வண்டியிலேயே கிளம்பிட்டு கொஞ்சம் கொறுக்கிட்டு அப்படியே போயிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஸ்பைஸ் கார்டன், இது கார்டனே இல்ல ஃபாரஸ்ட் பாருங்க, ஃப்ரெஷ் ஸ்பைசஸ். இது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோடது. என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அழகா அவங்க வந்து வெல்கம் பண்ணி தமிழ் எல்லாமே பேசுறாங்க. இங்க பாருங்க ஆரோக்கியமான சமையல். ஸோ அவங்க ஃபுல்லா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் ட்ரிங்க் டீ, அது வந்து ஒரு கஷாயம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா வேணும்னா வாங்கிக்கலாம். நானும் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா தலைவலிக்கு பாம்ஸ், கொஞ்சம் க்ரீம்ஸ் எல்லாமே நேச்சுரல் அவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. கொஞ்சம் ஸ்பைசஸ், கொஞ்சம் கஷாயம் மாதிரி ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கினேன். செம்மையா மசாஜ் கொடுத்தாங்க அக்கா. இதுவும் இது நம்ம இஷ்டமா விருப்பமா ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஹாப்பியா வாங்கிப்பாங்க. ஸோ அங்க நல்லா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில வந்தோம். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஜெம்ஸ், இவங்களே மைனிங் பண்றாங்க. அதுவும் ஸ்ரீலங்காக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்களோட ஓன் மைனிங். இது வந்து கம் மியூசியம் கம் ஷாப்பிங் ஷோரூமும் இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்து அக்ஷய திருத்தியா 2 மோதிரம் வாங்கினேன். அப்புறம் இது மேல என்ன என் கண்ணு பட்டுச்சு. இது பாத்தீங்கன்னா 33 lakhs. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், 40-45,000 இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டேன். ட்ரை எல்லாம் பண்ணி இதோட செட், இது வந்து கேட்ஸ் ஐ, ஓகே, ஃபுல் கோல்டன் ஜுவல்லரி செட். எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. ஒரே பீஸ் நல்லா ஷோரூம் இதுல மாட்டி இருந்துச்சு. வாங்கி
அது ட்ரை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் பில் பண்ற ஸ்டேஜ்ல தெரிய வந்துச்சு இது வந்து திஸ் இஸ் only 33 lakhs. எல்லாமே US டாலர்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க விலை. எனக்கா ஷாக் கம், எம்பாரஸ்மெண்ட் கம், ஹார்ட் பிரேக் கம், செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ, அதாவது லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகி போச்சு. சரி 33 lakhsக்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். அழகா இருக்கே, சரி எனக்கு வந்து வித்தின் 1 lakh இருந்தா கூட நான் வாங்கிட்டு இருப்பேன். பட் நோ ப்ராப்ளம், இது ஒரு மெமோரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும். நாங்க ஸ்ரீலங்கான்னு இருக்கும்போது கேண்டின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் நாங்க தங்கியிருந்தோம். அங்க நடந்த விஷயங்கள் தான் இது. ஸோ மோதிரம் பாத்தீங்கன்னா பியோர் சில்வர். ஓகே, பியோர் சில்வர், ஒயிட் டொபாஸ், அப்புறம் சாரி ஒயிட் குவார்ட்ஸ் அண்ட் ப்ளூ டொபாஸ் மோதிரம் நான் வாங்கியிருக்கேன். அது ரெண்டு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. 33,000 ஆச்சு. ஸோ ஏர்போர்ட்ல டாக்ஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரின்னு வர வழியில அழகான ஒரு ஸ்ரீலங்கன் மீல். இங்க கரீஸ் ரொம்ப பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ப்ரெஃபர் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. ஸோ நான் இருக்கிற வரைக்கும் இந்த ரைஸ் அண்ட் கறி ஏகப்பட்ட வெரைட்டியில ட்ரை பண்ணியாச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இதுதான். ஸோ நான் வந்து ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நாங்க இருந்த கெஸ்ட் ஹவுஸ் ஹோம் ஸ்டேல வந்து அழகான குக், ஸோ செம்மையா சமைப்பாரு. ஸோ கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்டோட எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்டும் கொடுத்தாரு. கிளம்பியாச்சு. 5 நாள் போனதே தெரியல. கேண்டி காசா நாங்க தங்கியிருந்த வில்லா, ஹோம் ஸ்டே எப்படி வேணா சொல்லலாம். அவங்க பாத்தீங்க இல்லைங்களா, அவங்க 2 பேர் தான் கேர்டேக்கர்ஸ். அவ்வளோ ஸ்வீட், செம்ம அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நாங்க பேக் டு கொலம்போ போறோம். அங்கிருந்து தான் எங்க ஃபிளைட் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு. ஸோ நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நிதானமா 12 மணி போல கிளம்பணும். பாருங்களேன் இங்க எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ட்ரீட் கண்ணுக்கு வந்து விருந்து, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு கார்னரும் பியூட்டியோ பியூட்டி. அன்னைக்கு வந்து நல்ல மழை கொலம்போல, இன்னுமே பெய்யும் பாருங்களேன் மழை. ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் 6:30 மணிக்கு ஏர்போர்ட் போனாக்கா கூட போதும், தாராளம் கம்ஃபர்டபுள் டைம் இருக்கு. ஸோ நாங்க வந்து கொலம்போ ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 3 மணி ஆகி போச்சு. 12 மணி கிளம்பணும் இல்லைங்களா. 3 hour டிரைவ், கேண்டி டு கொலம்போ 3 hours டிரைவ். ஸோ இங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லி நாங்க என்னைக்கு இங்க வந்தோமோ அன்னைக்கே பார்த்தோம். ஆஹா, மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ். அப்பயே டிசைட் பண்ணியாச்சு கிளம்புற நாளைக்கு இங்க லஞ்ச் சாப்பிடுறோம்னு சொல்லி. ஸோ நமக்கு வந்து டைமும் இருக்கு, இங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணி, ஏம்பியன் சூப்பரா இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 2 to 3 hours இங்க வந்து நல்லா டைம் ஓடி போயிடுச்சு. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இல்ல, பெங்களூர்ல இல்ல. ஓகே, இந்தியாலயே ரொம்ப கம்மி இடத்துல தான் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிராப்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கிராப் வேணும், சீ ஃபுட். ஓகே, அது இல்லாம இந்த செல்ஃபிஷ், ஆயிஸ்டர்ஸ், ஸோ இதெல்லாம் ஆனா அதாவது 5 ஸ்டார், அதை விட மேல கேட்டகரியில இது வந்து இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு கெஸ் எடுங்க எங்களோட பில் எவ்வளவு வந்திருக்கும் இங்க லஞ்ச் சாப்பிட்டதுல. ஓகே, 2 விதமான கிராப்ஸ் நாங்க வந்து சூஸ் பண்ணோம், அதே மாதிரி சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் செல்ஃபிஷ் சாப்பிட்டோம், ப்ரான்ஸ் சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்ட ப்ரான்ஸே பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்மாலஸ்ட் சைஸ். இவ்வளோ பெருசுக்கு இருக்குல்ல, இதுதான் ஸ்மாலஸ்ட் சைஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் எங்களோட பில் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும் ஒரு கெஸ் எடுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ். ஓகே, ஆனா ஃபுட் செம்மையா இருந்துச்சு, வொர்த் தி எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் லாங் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்தியால பெங்களூர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ் எப்போ வரப்போதோ நமக்கு தெரியாது. இது வந்து நான் எங்கேயோ ஒரு செலிபிரிட்டி ஷோல பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இங்க பார்த்த உடனே ஆஹா, கண்டிப்பா மஸ்ட் ட்ரை நமக்கு. ஸோ இது ஒரு மெமரி. இங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அண்ட் பாருங்க எப்படி ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ், ஃப்ரெஷ் எல்லாமே. அண்ட் ஸ்ரீலங்கால கேட்கவே தேவையில்லை. ஆக்சுவலி அங்க வந்து சீ ஃபுட் நிறையவே இருக்கு. கருவாடு அவ்வளோ இருக்கு, என்னால வாங்கிட்டு வர முடியல, ஸ்மெல் அடிக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா டெம்டிங்கா இருந்துச்சு, பயங்கரமான கருவாடு. ஸோ அங்க ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். வர வழியில மழை, நல்லா சன்செட் பார்த்துட்டே வந்துட்டோம். கரெக்டா ஒரு 6:30 மணிக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். இவங்க டிரைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவ்வளோ ஸ்வீட். எங்களுக்காக சாவனியர்ஸும் வாங்கி வச்சிருந்தாங்க, அழகா ஸ்ரீலங்கன் கீ செயின். இறங்கும் போது எங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இது பாருங்க ஃபுல்லா பேக் வாட்டர்ஸ், ஃபுல்லா சமுத்திரம் பார்த்துட்டு எங்களால பீச் போக முடியல. பீச்சா மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸான்னு இருக்கும்போது பீச் தான் சூஸ் பண்ணேன். பட் ரீசெண்டா தான் நாங்க வந்து உடுப்பி போயிட்டு வந்தோம், அதனால பீச் வேணாம். பட் வர வழியில சமுதிரம் பார்த்துட்டே வந்துட்டோம்.
அண்ட் இது பாத்தீங்கன்னா சமுத்திரம் மேல இருந்து ஃப்ளை பண்ணும்போது அது நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. அண்ட் நல்ல மழையிலேயே ஃப்ளைட் வந்து லேட் 9 மணி ஃப்ளைட், எங்களுக்கு 10 மணி ஆகி போச்சு. நாங்க பெங்களூர் வரும்போது 11 மணி ஆகி போச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 1. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி மரக்கரண்டி இது எல்லாமே கிஃப்ட்ஸ், கொஞ்சம் டீ, அப்புறம் கிரீன் டீ, அப்புறம் பிளாக் டீ, எல்லா ஃபிளேவர் டீ, கொஞ்சம் ஸ்பைசஸ், ஸ்ரீலங்கன் பட்டை ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக், அதாவது அங்கதான் வந்து ரியல் ஒரிஜினல் பட்டை கிடைக்குது. நிஜமாவே செம்மையா நான் ஷாப்பிங் பண்ணேன். worth த வேல்யூ ஃபார் மணி. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமரி. இப்போ யூஸ்வலா நம்ம ஒரு இடத்துல போறோம்னா நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். இந்த இடத்துல மட்டும் தான் வாங்கினேன். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கல, அந்த ஹெர்பல் க்ரீம்ஸ் மட்டும் வாங்கினேன். பட் ட்ரெஸ்ஸஸ் என்ன ஒரு 2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறோம், ஸ்பெஷலி இந்த க்ராக்கரி டின்னர் செட், அவ்வளோ ப்ரீமியம் போர்சிலின். ஓகே, அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். எல்லாம் லைஃப் லாங் இருக்கு. இதெல்லாம் ஏர்லூம்ஸ். இது வந்து நான் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் ஆன் பண்ணலாம். அந்த ஹேண்டிகிராஃப்ட் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இந்த டேபிள் மேட்ஸ். அப்புறம் வந்து அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் வாங்கல, சிம்பிள். ஆனா எல்லாமே ரொம்ப மனசுக்கு பிடிச்சி ஒரு பியூட்டிஃபுல் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட இது பாருங்க, இதுதான் எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட். இது குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து நான் அப்படியே ரேண்டமா பிக் பண்ணது. எனக்கு பிடிச்ச டின்னர் செட் வந்து வேற. ஓகே, ஆனா அது வந்து அவங்க ஃபுல் செட், அது பாத்தீங்கன்னா 33,000 சொன்னாங்க. அது நான் வாங்கல. ஸ்ரீலங்கன் மணி. ஓகே, ஸோ நம்ம இந்தியன் மணில வந்து ஒரு 10,000 சேஞ்ச் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நீங்க லூஸ்ல வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ், இதுல வந்து ஃபுல் செட் நான் வாங்கிட்டேன். ஃபுல் செட் 6 டின்னர் பிளேட்ஸ், அப்புறம் வந்து 6 உங்களுக்கு வந்து சைடு பிளேட்ஸ், அதுக்கப்புறம் பவுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இன்னும் சின்ன கிண்ணம். ஸோ இது ஃபுல் செட்டா வாங்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப் பவுல் வேணும்னு இருந்துச்சு. அது வந்து என்கிட்ட ஒண்ணு கூட இல்லை. ஆனா இதுக்கு மேட்சிங்கா கிடைக்கல. சரி, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது என்னால எடுக்க முடியலன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து நான் அப்படியே உள்ள வச்சிட்டு போறேன். எனக்கு தேவையான 2 பிளேட்ஸ் மட்டும் வெளியில எடுத்து யூஸ் பண்ணிட்டு இது அப்படியே எடுத்து உள்ள. அதனாலதான் சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு காட்டுறேன். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ஸ்பூன்ஸ் சர்விங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அண்ட் விலை ரொம்ப நல்ல விலை. இதெல்லாம் இந்தியால வாங்கினோம்னா எங்கேயோ போயிடும். இதுவும் எனக்கு பரவாயில்ல. அது வந்து பிங்க், இது வந்து கொஞ்சம் கிரீனிஷ். பட் அந்த எதுனா காவிங்கா பிரிண்டா எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்கிரீன்ல பாக்குறத விட நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளவுதான், இதுதான் என்னோட குட்டி ஸ்ரீலங்கன் ஷாப்பிங் ஹால். இந்த ஷாப்பிங் ஹால் முடிச்சிட்டு நம்மளோட எப்பவும் எவர்கிரீன் அமேசான் ஷாப்பிங் ஹால் முடிச்சிருவோம். அமேசானும் விட முடியாது. ஸோ அது முடிச்சுட்டு, அது ஏற்கனவே பார்த்த ஹால் தான், இந்த மாசத்தோட கடைசி ஹால். அண்ட் அமேசான் ஹால் ஓட ப்ராடக்ட் ஓட ரெடிமேட் லிங்க்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கவே இருக்கு. ஸோ நம்ம இந்த ஹால், அந்த ஹால் தான் நீங்க பாத்தீங்க, அமேசான் ஹால். இந்த ஹால் எப்படி இருக்கு, ஸ்ரீலங்கன் ஷாப்பிங் ஹால். அண்ட் போன vlog பார்ட் 1 நீங்க பாத்தீங்கன்னா, பார்க்கலனா பாருங்க, அதுவும் லைவா தான் இருக்கு. அடுத்த vlogல சந்திப்போம். சாரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை. எல்லாம் நல்ல இது இருக்கு பாருங்களேன், சம்மர் இதெல்லாம் நல்ல காட்டன் மெட்டீரியல். ஸோ ரேட்ஸ் எல்லாம் அதோட என்ன காஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்கு. சேம் தான், ஒயிட் வித் கொஞ்சம் ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கும். அந்த ஃப்ளாரல் பிரிண்ட்ல ப்ளூக்கு பதிலாக கொஞ்சம் டார்க் கலர்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கிளீன் ஃபெனடிக்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுக்குறீங்க. நான் சொன்னா, இதுக்கு வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுக்கணும், ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் நான் பண்ணியாச்சு. ஒன்னுத்துக்கு 3 ரீல் போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்துட்டு. நான் ஷார்ட்ஸ்ல போடல, நான் போடுறேன் இனிமே. ஸோ அப்போ சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, நீங்க நல்ல ஹாப்பி தானே, இது தானே. ஆமா ஹாப்பி, அதனால தானே போட்டிருக்கேன். ஸோ சரி, ஃபியூச்சர்ல எதனா கொலாப் இருந்தா பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பர்சனலா ஹாப்பியா இருக்கு. பர்சனலா இப்போ அமேசான் கூட பாத்தீங்கன்னா, நான் வந்து கொலாப் பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிஜமாவே எங்க வீடு அமேசான்ல தான் ஓடுது. இப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்ச் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. மல்லிகை சாமான் கூட அமேசான்ல தான் வாங்குறேன். எங்க வீட்டுல பாதி ஃபர்னிச்சர்ல இருந்து, மைக்ரோவேவ்ல இருந்து, அப்ளையன்ஸ்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து எல்லாமே அமேசான்ல தான் வாங்குறேன். லிட்டரலி டிபெண்டன்ட். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு நான் கொலாப் பண்ணி பண்றதுல தப்பே இல்லை. ஏன்னா நான் நிஜமாவே உங்களோட ஒரு ஹாப்பி கஸ்டமர். அந்த மாதிரி இப்போ கிளீன் ஃபெனடிக்ஸ் நானா தான் வந்து கால் பண்ணி நானா காசு கொடுத்து பண்ண வச்சேன். எனக்கு சர்வீஸ் ஹாப்பி, நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஷாப்பிங் ஹால்ல வந்து ஒரு 2 ஷார்ட் டாப்ஸ் இருக்கும், குர்த்தி இருக்கும். ஸோ இது வந்து குவாட் செட்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா கிரெப் மெட்டீரியல், எல்லாமே கிரெப் மெட்டீரியல். ஸ்டார்டிங்ல காட்டின ட்ரெஸ் மட்டும் தான் வந்து நல்ல காட்டன். ஸோ அது வந்து உங்களுக்கு சைஸஸும் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு.
அண்ட் வெக்கேஷனுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு பிளான் இருக்கா? ஸோ எங்களுக்கு தெரியல, மோஸ்ட்லி எங்கேயாவது போவோம். ஆனா எங்க போவோம்னு தெரியல. எனக்கு வந்து இப்ப என்ன தெரியுமா, யாருன்னா 3 வேளை சாப்பாடு பண்ணி கொடுத்து எனக்கு தூங்க விட்டா நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு வெக்கேஷன். எனக்கு இப்ப இந்த வெயில் எங்கேயாவது ஊர் சுத்தி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டிராவல் அது எல்லாமே பிடிக்கும். பட் இப்போ எனக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. ஏன்னா இந்த வெயில் அப்படி இருக்கு. பசங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நேத்துல இருந்து தான் லீவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. மண்டேல இருந்தது, இன்னைக்கு டியூஸ்டே இல்லையா, மண்டேல இருந்து தான் எங்களுக்கு லீவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டா ஒரு 30 நாள் விட்டா, ஏன்னா விஹானுக்கு வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்டு. ஸோ அவனுக்கு பயங்கரமா கிளாஸஸ் கோச்சிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க பெருசா லீவ் எங்கேயும் போகவும் முடியாது. அதற்கும் டியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்கூல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மே 11th மே 15th திறந்துருவாங்க. ஸோ எண்ணி நமக்கு ஒரு மாசம் தான் இருக்கு. இன்னும் இவங்களுக்கு ரிசல்ட்டும் வரல. இன்னமே தான் வருமா வெக்கேஷன்ல ரிசல்ட். சரி, இந்த வீடியோ முடிச்சிட்டு அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. இந்த டாப்போட கலர் என்னால கரெக்டா கேப்சர் பண்ண முடியல. இங்க கொஞ்சம் டல்லா டார்க்கா தெரியுது. நேர்ல பாக்குறதுக்கு நல்லா ஷைனி, அவ்வளோ அழகா இருக்கு. எக்ஸ்எல் டு 7XL உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். நல்ல காட்டன் துணி, 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு சேமா தான் இருக்கும். 995 விலை. ரேயான் ஃபேப்ரிக் மேட்சிங் செட், குவாட் செட், விலை 599. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸும் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பீபா பிரிண்டட் குர்தா அண்ட் பேண்ட் செட், கிரெப் மெட்டீரியல். இது 1410 விலை. கலர்ஸ் நிறைய இருக்குது, 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. நான் வந்து ஒரு லைட் லாவெண்டர் கலர் வாங்கியிருக்கேன். லினன் பிளெண்ட் சாலிட் குர்தா டாப். இது குர்த்தி. சைஸ் ஆப்ஷன்ஸ், கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. எல்லா கலரையும் அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு லைட் பர்பிள் லாவெண்டர் கலர். இது சாலிட் குர்தா டாப், காட்டன் பிளெண்ட், 529 விலை. ரேயான் ஃபேப்ரிக் சம்மர் ஷார்ட் ட்ரெஸ், 1 பீஸ். நல்லா லைட் வெயிட், வெக்கேஷன் வேர், டெய்லி கேஷுவல் வேர். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிண்ட்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. 498 விலை.